அடுத்த லெவலுக்கு போய்கிட்டுருக்கு. இது ஒரு எச்சரிக்கை மணி. எல்லா வழிகளுக்கும் காலம் தீர்வு கொடுக்கும், கவலைப்படாதீங்க. இன்னொரு சங்கம் பெப்சிக்கு ஈக்குவலாக பண்ண ட்ரை பண்ணோம். லைட் மேனும் அந்த டெக்னீஷியனால தான் அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவங்க கூட போராடிக்கிட்டு நீ 30 லட்சம் ரூபாயை எங்கேயோ இழக்கிற. உங்கள் சங்கம் உங்கள்கிட்ட போகிற கூட நீங்கள் எப்படி வாங்கி கொடுப்பிய? அங்கே சேர்றவங்க யோசிக்கணும். நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கி உட்காந்துட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் உட்காந்துட்டு இல்லை ஒரு டைரக்டரோ ஒரு கேமராமேனோ நாளைக்கு 1000 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும்னா மறுநாள் காலையில் 5 மணிக்கு அவங்க வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்குண்டான மேனேஜர் அங்கே வேலை செய்கிறாங்க, அதுக்குண்டான அமைப்பு அங்கே வேலை செய்யுது. லைட் மேன் வரல, கேமராமேன் வந்து எனக்கு 100 லைட் வேணும்னா அந்த 100 லைட் மறுநாள் காலையில் அது பாம்பேயில் இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் ஆந்திராவில் இருந்தாலும் அந்த லைட் வந்து மறுநாள் இறங்குது. இதெல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இதை விட்டுட்டு அமைப்பு சாராக போகும்போது இந்த இண்டஸ்ட்ரியை கெடுக்கிற நிலை வரும். இந்த கப்பலில் பயணம் செய்கிற ஒரு பயணியாக மட்டும் இல்லை, இந்த கப்பலை நிர்வாகம் பண்ண ஒரு நிர்வாகியாகவும் தேனப்போ இருக்கார், தனஞ்சயன் இருக்கார், சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. பத்திரிகைகள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், இது வந்து அடுத்த லெவலுக்கு போய்கிட்டுருக்கு. இது ஒரு எச்சரிக்கை மணி. அடுத்து எப்படி ஒன்றாலும் இது திசை திரும்பலாம். அதனால் வந்து ஒரு சுகமான நிலையை ஏற்படுத்த சம்மந்தப்பட்டவர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்லுமணி சார், உங்களுடைய பெயின் எனக்கு புரிஞ்சுது. வலி எந்த வழியில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், எல்லா வழிகளுக்கும் காலம் தீர்வு கொடுக்கும், கவலைப்படாதீங்க. அதுவாக அந்தந்த பிரச்சனையை சால்வ் ஆகிட்டு என்றைக்குமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லாருமே இங்கே இருக்கிற பெரிய ஒரு கூட்டணியும் சரி, எல்லா சங்கங்களும் சரி உங்கள் பின்னாடி இருக்கும். அந்த வழியை வந்து நீங்கள் எந்த அளவு கடத்துறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பாக நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி இருக்கோம். பெப்சி நீங்கள் உங்களுடைய தலைமையில் எவ்வளோ புது புது முயற்சிகளை நீங்கள் கொண்டு வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த முயற்சிகளுக்கு என்றைக்குமே நம்ம ஆதரவாக இருப்போம். இதுவும் கடந்து போகும். அது அப்பப்போ ஒரு பிளவு வருது டெக்னீஷியன்ஸ்குள்ளே. நாங்கள் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பித்து அப்படி நிறைய போராடி இன்னொரு சங்கம் பெப்சிக்கு ஈக்குவலாக பண்ண ட்ரை பண்ணோம். நிறைய பேர் பிடிச்சிட்டோம், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆளுங்க வந்துச்சு. இருந்தாலும் ஷூட்டிங் போகும்போது எல்லாருக்கும் சொல்கிறது வந்து, சார் அந்த அளவுக்கு இல்லை சார், அந்த அளவுக்கு இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்குது. அது நடந்து ஓடி வர்றான்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது. அது முன்னாடியே அளந்துட்டா கூட இல்லை சார், 4 டேக் வாங்காமல் ஒரே டேக்கில் வந்து ஹீரோவை ஃபோக்கஸில் இழுத்துட்டு வர்றது இருக்குல்ல, அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி தேர். அதனால் வந்து எங்களுக்கு பெப்சியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். பெப்சியில் தான் இருக்காங்க அவங்கெல்லாம். இவங்கெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான், நல்ல ஆர்வம் இருக்குது. ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நிறைய இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டோம். அது அப்புறம் ஓரளவுக்கு பெப்சியும் இதுவும் வந்து சேர்ந்துச்சு. அந்த சேர்ந்த உடனே இவங்களையும் அவங்களையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டோம். இப்போ எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க. மறுபடியும் அப்படி ஒரு பிளவுன்னு நான் கேள்விப்படுறேன். அது வேண்டாமே அப்படின்ட்டு தான் என்னுடைய கருத்து. மற்றபடி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கேட்டுங்க. பாவம் நீங்கள் வரட்டுங்களா? தயாரிப்பாளர் உட்காந்து இது என்ன பட்ஜெட் ஆகும், இது எவ்வளவு இது எடுத்தால் எவ்வளவுக்கு விற்க முடியும், இது எவ்வளவு நாளில் எடுத்தால் நமக்கு லாபகர், இந்த மாதிரி வேலை எதுவுமே பார்க்காத தயாரிப்பாளர்கள் வேறொரு சங்கத்தை ஆரம்பிச்சிட்ருக்காங்க. நீங்கள் உங்களை சரியாக வச்சுருந்தாவே போதும், அடுத்தவங்க யாருமே உங்களுக்கு எதிராகவோ எதிர்ப்பாகவோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு படத்தை எப்படி தயாரிக்கிறது, எப்படி திட்டமிட்டுதல், எப்படி அது வெளியே கொண்டு வருது, எத்தனை படங்கள், கிட்டத்தட்ட 500-600 படங்கள் வெளிவராமலே இருக்கின்றன. அது வெளியே வர்றதுக்கு என்ன வழிவகை செய்யணும், எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் வராமல் ஒரு திரைப்படத்தை எப்படி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணணும். உங்கள் தயாரிப்பாளர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, அது எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு 1 கோடி ரூபா ஒரு படத்துக்கு செலவானா அதில் 3 லட்சம் ரூபா தான் வந்து பெப்சி தொழிலாளர்களுக்கு சம்பளமாக போகுது. கான்ட்ராக்ட் இல்லாமல் வேலை செய்கிற பெப்சி தொழிலாளர்கள் வெறும் 3 லட்சம் ரூபா. அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவங்க கூட போராடிக்கிட்டு நீ 30 லட்சம் ரூபாயை எங்கேயோ இழக்கிற. அதை சரி பண்ணாத விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த போராட்டங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்
இதுதான் நடந்துட்டுருக்கு. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்லியிருக்கிறேன். தயாரிப்பாளர் திறம்பட தயாரிப்பு வேலையில் மட்டுமே ஈடுபட்டால் தொழிலாளர்கள் உங்களுக்கு எப்போதும் கூட இருப்பார்கள். இதுதான். நல்ல நம்பிக்கை இருக்குது, இல்லை குழப்பமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ செல்வமணி சார் சொன்னார் பெப்சி வந்து இன்னொன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக பெப்சி எல்லாம் உடைக்கலாம் முடியாது. நான் தொடைய தட்டி சொல்கிறேன், நான் பெப்சி மெம்பர் தான். இன்றைக்கி ப்ரொடியூசராக இருந்தாலும் நான் பெப்சி மெம்பர் தான், இல்லை நோ டவுட்டு. அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தைரியமாக ஒரு இடத்துல நிற்கிறோன்னா அது பெப்சியோட லைட்மேனோ அந்த டெக்னீஷியனால தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க புது ஆளுகளை வச்சு போனோம்னா மண்டையில் போட்டு நம்ம கொண்டுருவாங்க. எதை நம்பி நம்ம போகிறதோ 5000 ரூபாய்க்கு யூனியன் கார்டு கொடுக்குறாங்களாம். என்ன தப்பாக இருக்குது. இது வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டியது, நிச்சயமாக இல்லாட்டி பேசி தீர்க்க வேண்டியது என்று சொல்கிறேன். எங்கள் தலைவர் உதயகுமார் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாருக்குமே தயாரிப்பாளர் காரணம். அதே சமயம் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு வந்து வர டிரைவர், மேக்கப் மேன், காஸ்டியூமர், அன்றைக்கி ஃபைட்னா ஃபைட் மாஸ்டர், ஃபைட்டர்ஸு, டூப்பு, நடனம்னா நடன இயக்குனர், கூட ஆடுற டான்சர்ஸு, லைட்மேன், கேமராமேன், எல்லாத்துக்கும் மொத்தமாக இருக்க இயக்குனர், எல்லாருமே அவங்களுக்கு அவங்களுடைய உச்சமாக வர்றதுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய புகழ இருக்குது காரணம். இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கும் போது அவங்களும் இந்த அக்கறை காட்டணும். ஏன்னா ஒரு உழைப்பாளியாக, ஒரு தொழிலாளியாக எங்களுடைய வேண்டுகோள் அது. சினிமாவில் பிரச்சனைக்கும் போது எல்லோரும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டுக்கூடாது, நாளைக்கு எல்லாத்தையும் பாதிக்கும். உதயகுமார் சார் எல்லோரும் சொன்னாங்க, பெப்சி தலைவர் எல்லாம் விரிவாக பேசிட்டாரு. சார் ஒரு சுருக்கம் ஒரே ஒரு விஷயந்தான். ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமாக இருக்கணும், நல்ல எண்ணத்தோடு துவக்கப்படணும். இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினச்சி கெட்ட எண்ணத்தில் ஒன்று உருவாக்கினா நமக்கு தான் அந்த அழிவு வரும். எதுவுமே சார் பெப்சி அமைப்புங்கிறது தொழிலாளர் நலன் கருதி, தொழிலாளருக்கு பிரச்சனைனா சப்போர்ட்டாக நிற்கும். டெக்னீஷியனுக்கு ஒரு சம்பள பிரச்சனையாக சம்பளத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு முனைப்பாக இருக்கும். பெப்சிங்கிறது உழைப்பாளிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு முழுக்க சப்போர்ட்டாக அது நலன் கருதி இருக்கிற ஒரு அமைப்பு. ஆனால் இப்போ அதுக்கு எது ஒன்று அமைக்கும்போது அது நலன் கருதி ஆரம்பிக்கிறீங்களா? தொழிலாளர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு அமைக்கிறீங்களா? தொழிலாளர் நம்ம பக்குவம் இருக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களா? இல்லை, பெப்சி அழிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க. என்ன தப்பான எண்ணமாக இருக்குல்ல, கெட்ட எண்ணத்தில் இருக்குல்ல. நீங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் கூட வரோம், நாங்கள் வரோம். இன்றைக்கி சத்தியமாக சொல்லுங்கள், நாங்கள் உண்மையிலே உழைப்பாளருக்காக, தொழிலாளருக்காக, சும்மா டெக்னீஷியனுக்காக, அவங்க வறுமையிலேருந்து காப்பாற்றுங்கிறதுக்காக நாங்கள் முழுக்க அந்த நன்மைக்காக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னா இந்த மேடையிலேருந்தே உதயகுமார் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார் எல்லோரும் நாங்கள் வரோம். அப்போது ஒன்றே ஒன்று தான், சின்ன கொஸ்டின். இப்போது பெப்சி தொழிலாளர்கள் இருக்காங்க, இயக்குனராக இருக்கலாம், அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கலாம், காஸ்டியூமராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறாரு அப்படின்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு பெப்சி உறுதுணையாக இருக்கும். அந்த ப்ரொடியூசர் வந்து வாங்கி கொடுக்கும். தயாரிப்பாளர்களே ஒரு தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பித்தா அங்கே இருக்க தொழிலாளர்களுக்கு சம்பள பிரச்சனைனா யார்கிட்ட வாங்குவார்? உங்கள் சங்கம் உங்கள்கிட்ட போகிற கூட நீங்கள் எப்படி வாங்கி கொடுப்பீங்க? அங்கே சேர்றவங்க யோசிக்கணும். நான் சொல்கிறேன், அங்கே சேர்றவங்க இதை யோசிக்கணும். நல்ல மையல் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களே சினிமா என்பது மோகமாக இருக்குது. அந்த மோகன சினிமா வளர்த்துருக்கு. இன்றைக்கி சினிமாவில் உள்ளவங்க கொஞ்சம் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். பதவிங்கிறது இன்றைக்கி வந்து பெப்சி தலைவர் செல்வமணி சார் தலைவர் பதவி, நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். இன்னும் இயக்க தலைவர் சங்கத்தில் உதயகுமார் சார் இருக்கார், நாங்கள் இருக்கோம். நாங்களே சங்கம் இல்லை,
இன்றைக்கு பதவியில் இருக்கும், அவ்வளோதான். நாளைக்கு இன்னும் வருவாங்க. இது வந்து பதவியில் இருக்கிற அந்த போட்டி, அந்த ஈகோவில் சங்கத்தை அழிச்சிடக்கூடாது. அதுதான் எங்களோட வேண்டுகோள்.